தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 4/7/2023 செவ்வாய்க்கிழமை பூராடம் நட்சத்திரம் காலை 10:22 வரை, பிறகு உத்திராடம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து யோகங்கள். யோக திசை ஒருத்தருக்கு எப்போ ஆரம்பமாகுதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டா அவங்க நினச்ச காரியங்களை எல்லாம் படிப்படியாக நடத்தலாம். சில பேர் சொல்லுவாங்க, எது எது எப்பப்போ எப்படி எப்படி நடக்கணுமோ அது அப்பப்போ அப்படி எப்படி நடக்கும் அப்படிம்பாங்க. அது நடக்க வேண்டிய காலம் எதுங்கிறது நம்ம முன்னதாக தெரிந்து வைத்துக் கொள்வதற்காகத்தான் இந்த ஜாதகம் என்று இருக்குது. ஜாதக கட்டம் இருக்கே, இந்த 12 கட்டங்கள் தான் நீங்கள் தீட்டுகிற திட்டங்கள் வெற்றி பெறுவதற்கு வழிகாட்டுது. இந்த கிரகங்களினுடைய சுழற்சி மனித வாழ்க்கையினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறாங்க. சரி, இதில் யோகங்கள் எப்போ வருதுன்னு நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, திசா புத்தியை போட்டு பார்க்கணும். இப்போ உங்களுக்கு என்ன திசை நடக்குது, என்ன புத்தி நடக்குதுன்னு பார்க்கணும். அந்த திசை யோக திசையான்னு பார்க்கணும். யோக திசையா அல்ல லக்னாதிபதிக்கு அது பகை கிரகமாக இருக்கா, ராசிநாதனுக்கு பகை கிரகமாக இருக்கான்னு. குரு ஒருத்தருக்கு யோகம் செய்கிற கிரகமாக இருந்து சுக்கிர திசை நடந்துச்சு அப்படின்னா பலன் கொடுக்காது. சுக்கிரன் குருவுக்கு எதிரி. ஆகையினால எதிரியினுடைய ஆதிக்க காலத்தில் இந்த குருவால் செய்ய இயலாது. அதே நேரத்தில் சுக்கிர திசை ஒருத்தருக்கு நடந்தாலும் கூட இன்னும் செயல்படலையேன்னு கேட்பாங்க. என்ன இப்போ 10 வருஷமாக சுக்கிர திசை நடக்குது, எந்த பலனுமே கொடுக்கலையே, நான் வேலைக்கு தானே இருக்கேன், சொந்த தொழில் செய்யலாம்னா அதுக்கான வாய்ப்புகள் கைகூடி வரலையே ஐயா அப்படின்னு ஆலோசனை கேட்குற போது எங்கிட்ட கேட்பாங்க. பொதுவாகவே சிலருக்கு அந்த சுக்கிர திசை சோபிக்காது. காரணம், சுக்கிரன் அந்த ஜாதகத்துக்கு பகை கிரகமாக இருக்கலாம், அல்லது அது நல்ல இடங்களில் இல்லாமல் இருக்கலாம். மற்ற கிரகங்களுடைய பார்வையை பொறுத்தும் நவாம்சத்தை பொறுத்தும் இருக்குது. ஒருத்தருக்கு ஜாதகம் பார்க்குறோம்னா ராசி மட்டும் பத்தாது, அம்சமும் வேணும். ஒருவர் என்ன அம்சத்தோட வாழ்க்கையை நடத்துகிறாருங்கிறத நவாம்சம். ராசியில் ஒரு கிரகம் கெட்டு போய் அம்சத்தில் நல்லா இருந்துச்சுன்னா பலன் நல்லா இருக்கும். ராசியில் ஒரு கிரகம் உச்சமாக இருந்து அம்சத்தில் நீச்சமாக இருந்தால் பலன் கொடுக்காது. இவற்றையெல்லாம் வைத்து ஆராயணும். ஜோதிடம் என்பது ஒரு பெரிய கடல் மாதிரியா. ஆகையினாலே தான் இந்த யோகத்தில் ஹம்ச யோகம்னு ஒரு யோகம் இருக்குது. குரு கேந்திரத்தில் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் அதுக்கு ஹம்ச யோகம்னு பேராம். கேந்திரம்னு என்ன? லக்கினம் 4, 7, 10 அதிபதி கேந்திரம். கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற கிரகம் வலிமை இழந்தால் யோகம்னு சொல்லியும் ஒன்று சொல்லுவாங்க. மீனம் தனுசுக்கு குரு சொந்த வீடு. அதுக்கு 4ஆம் இடம் எனப்படுகிற அந்த கேந்திரத்தில் ஆட்சி அல்லது உச்சம் பெற்றிருந்தால் இந்த ஹம்ச யோகம்னு ஒரு யோகம் இருக்குது. குருவால் வரக்கூடிய யோகம். இந்த யோகம் இருந்தால் என்ன இருக்கும் அப்படின்னா, நல்ல நட்பு கிடைக்கும். சில பேருக்கு பாருங்கள், நண்பர்கள் கடைசி வரைக்கும் சாதகமாகவே இருப்பாங்க. சில பேருக்கு பாதியிலேயே நண்பர்கள் பகையாகி போயிடுவாங்க. ஏதாவது ஒரு சொத்து வாங்குகிற விஷயத்தில் அல்லது தொழில் கூட்டாளியாக சேருவாங்க, அமோகமாக நடக்கும். அதை ஒரு ஆள் கைப்பற்றிக்க நினைப்பாங்க, அப்படியே அந்த நட்பு பகையாக மாறிவிடும். இந்த ஹம்ச யோகம் இருந்தால் நல்ல நட்பு வரும், நல்ல நண்பர்கள் வாய்ப்பார்கள். தர்ம சிந்தனை அவங்களுக்கு இருக்கும். எந்த நேரத்தில் வேணும்னாலும் அவங்க தர்மம் கொடுக்கறதுக்கு காத்திருப்பாங்க. தர்ம சிந்தனை இருக்கும். அது மட்டும் இல்லை, நிலவுலன்களினுடைய சேர்க்கை உண்டு. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு எந்த விதமான ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் இடமெல்லாம் கிடையாது. ஆனால் ஜாதகத்தில் ஹம்ச யோகம்னு இருந்துச்சு. நிலங்கள்லாம் வாங்குகிற யோகம் உண்டான்னு கேட்டார். சாதாரணமாக வேலைக்கு இருந்தார். ஆனால் திடீர்னு என்ன ஆனிச்சு, அவருக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு வந்துச்சு. அவருடைய பாலிய நண்பர் ஒருத்தர் வெளிநாட்டிலேருந்து நம்ம 2 பேரும் கூட்டாக சேர்ந்து தொழில் செய்யலாமான்னு கேட்டார். முதல்ல தொழில் ஆரம்பித்தாங்க, வாடகை கட்டிடத்தை ஆரம்பித்தாங்க. தொழில் அமோகமாக நடந்த பிறகு சொந்த கட்டிடமாக மாற்றினாங்க. வர வர வீடு வாசல் அப்படின்னு படிப்படியான முன்னேற்றம். அந்த 40 வயதுலேருந்து 60 வயது வரைக்கும் அவருக்கு அந்த முன்னேற்றம் வந்துச்சு. பொதுவாக இது மாதிரி நிலபுலன்கள் சேர்க்கை, தாய் வழி ஆதரவு. சில பேருக்கு பெற்றோர் வழியில் ஆதரவு கிடைக்காது. ஏன்னா இவங்க நடந்துக்கிற விதத்திலையும் குணத்தினாலையும் இருக்கும். இந்த மாதிரி ஹம்ச யோகம் இருந்தால் பெற்றோர் வழி ஆதரவுகள் கிடைக்கும். இப்படி இருந்தாலும் கூட அந்த யோகம் செயல்பட வேண்டும் அப்படின்னா யோகக்காரகனாக இருக்கக்கூடிய கிரகத்துக்கு உரிய தெய்வங்களை வழிபடணும். இப்போ குருவால் ஹம்ச யோகம் வருதா, குருவை கும்பிட்டுக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குருவை கும்பிடணும். குரு தட்சிணாமூர்த்தியும் கும்பிடலாம், நவகிரகத்தில் இருக்க குருவையும் கும்பிடலாம். முல்லைப்பூ மாலை அணிவித்தால் எல்லையில்லாத நற்பலன்கள் கிடைக்கும். இப்படிப்பட்ட யோகங்கள் உங்கள் ஜாதகத்திலே ஏதாவது இருக்கிறதா, எப்பொழுது செயல்படும் என்பதை பார்த்து செயல்படும் நேரத்தில் நீங்கள் செய்யும் முயற்சிகள் வெற்றி கிடைக்கும் என்று சொல்லி இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, அசதிகள் நீங்கி வசதிகள் பெருகும் நாள் இந்த நாள்.
இன்று ஆற்றல் மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து உதவிக்கரம் நீட்டுவார்கள். உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் இப்பொழுது பலம் பெற்றிருக்கிறார். அதாவது அவர் சிம்மத்திற்கு வருகிறார். வந்து சுக்கிரனோடு இணைந்திருக்கிறார். தனாதிபதியோடு ராசிநாதன் இருக்கின்ற பொழுது பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். பதவியில் உள்ளவர்களின் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த நாள் யோகமான நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று பகல் 3:59 வரை சந்திராஷ்டமம், அதாவது மாலை 4 மணி வரை என்று சொல்லலாம். எனவே காலை நேரத்திலெல்லாம் உங்களுக்கு மனக்கலக்கம் அதிகரிக்கும். எதையும் திட்டவட்டமாக செய்ய இயலாது. இதை செய்வோமா அதை செய்வோமா என்று குழப்பத்தில் இருப்பீர்கள். நண்பர்கள் கூட உங்களுக்கு உதவுவதாக சொல்லி கடைசி நேரத்தில் கையை விரிக்கலாம். ஆனால் 3:59க்கு மேல் மாலை நேரத்தில் உங்கள் மனக்கலக்கம் அகலும். படிப்படியாக காரியங்கள் நடைபெறும். எனவே இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக்கொள்ள கிழமை செவ்வாய் என்பதால் முருகப்பெருமானை வழிபடுவது நல்லது. மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பகல் 3:59க்கு மேல் சந்திராஷ்டமம். ஏதாவது ஒரு புது முயற்சி செய்ய நினைத்தால் காலையிலேயே செய்து விடுவது நல்லது. அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவு கிடைக்கும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வரும். வேலையாட்களால் உள்ள வேதனைகள் மாறும். வீடு மாற்றங்கள் இடமாற்றங்கள் பற்றியெல்லாம் சிந்திப்பீர்கள். ஆனால் மதியத்திற்கு மேல் படிப்படியாக மனக்கலக்கம் வரலாம். அதிலும் மாலை நேரத்திற்கு மேல் நீங்கள் எந்த புது முயற்சி செய்தாலும் யோசித்தும் இறைவனை பூசித்தும் செய்வது நல்லது. கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பேச்சு திறமையால் சூழ்ச்சிகளிலிருந்து விடுபடும் நாள். பிரபலமானவர்களின் சந்திப்பும் உண்டு, ஒத்துழைப்பும் கிடைக்கும். அஷ்டமத்திலே சனி இருக்கிறாரே என்று நினைக்க வேண்டாம். சனி வக்ர இயக்கத்தில் இருக்கின்றார். எனவே சமூகத்தில் பெரிய மனிதர்களின் சந்திப்பும் உண்டு. அவர்களால் உங்களுக்கு நன்மைகளும் ஏற்படும். வரவேண்டிய பாக்கிகள் வசூலாகும். திட்டமிட்ட காரியங்கள் மட்டுமல்ல, உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கூட ஊதிய உயர்வு எதிர்பார்த்தபடி கிடைக்கலாம். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் நம்பி செய்த காரியம் நல்லபடியாக முடியும் நாள். குரு உங்கள் ராசியை பார்க்கின்றார். ராசியில் செவ்வாயோடு சுக்கிரன். எனவே குரு மங்கள யோகம் இருக்கிறது, சுக்கிர மங்கள யோகம் இருக்கிறது. கல்யாணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறும். இல்லத்தில் நீண்ட நாட்களாக மங்கள ஓசை கேட்கவில்லையே என்று இருந்தவர்களின் மனக்கலக்கம் மாறும். நாட்டுப்பற்று மிக்கவர்களின் ஒத்துழைப்போடு கூட்டு முயற்சிகளில் வெற்றி காணப் போகின்றீர்கள். கன்னிராசி நேயர்களே, தொய்வடைந்த தொழிலை தூக்கி நிறுத்தும் நாள். இன்று தொல்லை இருந்த உறவினர்கள் எல்லாம் தோள் கொடுத்து உதவுவார்கள். பக்கபலமாக நண்பர்கள் இருப்பார்கள். பணத்தேவைகள் உங்களுக்கு பூர்த்தியாகும். வாங்கல் கொடுக்கல்கள் சரளமாக இருக்கும். இந்த நாள் நல்ல நாள். துலாம் ராசி நேயர்களே, உடன்பிறப்புகளால் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் நாள். உள்ளத்திலொன்றும் உதட்டிலொன்றும் வைத்து பேசியவர்களை நீங்கள் இனம் கண்டுகொள்வீர்கள். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சம்பள உயர்வு பற்றிய சந்தோஷ தகவல் உண்டு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பணம் பல வழிகளில் வந்து பையை நிரப்பும் நாள். பக்கபலமாக இருப்பவர்களின் எண்ணிக்கை உயரும். தொழில் கூட்டாளிகள் வருமானம் உயர வழிவகுத்து கொடுப்பார்கள். அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவோடு ஒரு ஒப்பற்ற ஒரு நல்ல காரியம் ஒன்று நடைபெறப் போகின்றது. 6லே குருவும் ராகுவும் இருக்கின்றார்கள். அஷ்டலட்சுமி யோகத்தின் அடிப்படையிலே உங்களுக்கு பொருளாதார நிலை மிக உயரும். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் விதத்திலேயே இன்று இருக்கிறது. இந்த நாள் யோக நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு பகல் 3:59 வரை உங்கள் ராசிக்குள் சந்திரன். மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மனக்கலக்கம் அகலும். தொழில் முன்னேற்றம் உண்டு. தொலைபேசி வழி தகவல் நல்ல தகவலாக வரலாம். வீடு கட்டுவது அல்லது வாங்குவது பற்றியும் சிந்திப்பீர்கள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று மாலை நேரத்தில், அதாவது மதியம் 3:59க்கு மேல் உங்கள் ராசிக்குள் சந்திரன் வருகின்றார். சப்தமாதிபதி சந்திரன் ராசியில் வருகின்ற பொழுது பயணங்கள் பலன் தரும். அயல்நாட்டிலிருந்து அனுகூல தகவல் கிடைக்கும். உத்தியோகத்திற்காக நீங்கள் செய்த புது முயற்சிகளில் வெற்றி கிடைக்கலாம். இந்த நாளை மேலும் இனிய நாளாக அமைத்துக்கொள்ள முருகப்பெருமானை வழிபடுவது நல்லது. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கொடுக்கல் வாங்கல்கள் ஒழுங்காகும் நாள். இயக்கங்கள் அகல எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். இல்லத்தில் உள்ளவர்களின் அனுசரிப்பும் உண்டு. ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். தொழிலில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு இன்பமும் துன்பமும் இணைந்து வருகின்ற நாள். இன்று இலையுதிர் காலம் போல இருப்பவர்கள் ஒவ்வொருவராக விலகலாம். விலகாமல் பார்த்துக் கொள்வது உங்கள் புத்திசாலித்தனம். 7ரை சனி நடைபெறுகிறது. விரையச்சனி என்பதனாலே இடமாற்றம், வீடு மாற்றம், உத்தியோக மாற்றம் போன்றவற்றில் ஆர்வம் காட்டுவீர்கள். வியாபாரத்தில் கணிசமான லாபம் வந்தாலும் கைகளில் புரண்டாலும் உடனுக்குடன் செலவாகிவிடலாம்.
எனவே அதை எப்படி செலவழிப்பது என்று திட்டமிட்டு வைத்துக் கொள்வது நல்லது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.